குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ஆல். சரி, நம்ம சப்ஜெக்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஆரம்பிச்சுட்டு சப்ஜெக்ட் வருவோம். அதாவது ஒரு கிராமத்துல ராமு அப்படிங்கிறவன் இருப்பான். அவன் வந்து என்னன்னா சலவை தொழிலாளி. அதாவது அவன் வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணி கொண்டு என்ன பண்ணுவான், பக்கத்து ஊர்ல கொண்டு எல்லாருக்கும் கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு தொழில் செய்யறவன். அவன் என்ன பண்ணுவான்னா அவன்கிட்ட ஒரு கழுதையும் குதிரையும் ரெண்டுமே வச்சிருக்கான் அவன். அந்த கழுதையை வந்து அந்த மூட்டை அதிகமா சுமக்கிறதுக்கு வச்சுப்பான். குதிரையை வந்து பக்கத்துல எங்கேயாவது ஊருக்கு வேலை போகிறதுக்கு அவன் மேல ஏறி உட்காந்துட்டு அவன் போவான். அப்படி பயன்படுத்திட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கழுதையும் குதிரையும் வந்து ஒரே இடத்துலதான் கட்டி போட்டுப்பான் ரெண்டுத்தையும். அப்படியே ரெண்டும் என்ன பண்ணும், கழுதை வந்து நான் குதிரை மேல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஆனா குதிரை வந்து என்ன ஆகும், இவ பார்த்தாலும் தற்பெருமை பேசிக்கும். அதாவது நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்காத, நான் வந்து என்ன வந்து பொதி சுமக்கிறதுக்கெல்லாம் ஒன்னாதான் பயன்படுத்துவாங்க அதிகமா. வந்து நான் வந்து அப்படியே ராயலா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குதிரை சொல்லுமா, எப்போதும் இதாதான் இருப்பேன், அதனால நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காத, நீ தனியாவே இரு அப்படின்னு. ஆனா அங்க கழுதை வந்து இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுவான், எப்போதும் போல துணி துவைக்கிறதுக்காக மூட்டையெல்லாம் கட்டிட்டு அவன் என்ன செய்வான், எடுத்துட்டு போறான் அந்த இதுக்கு. கழுதை மேல போட்டு கழுதை அப்படியே எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதனால போக முடியல, ரொம்ப தூரம் போக முடியல. அப்படியே கொஞ்சம் தூரம் போகுது, நிறைய கனமா இருந்தது மூட்டை. அதனால அந்த கழுதையால என்ன செய்ய முடியல, கொஞ்சம் கூட அடி எடுத்து வைக்கவே முடியல. அப்படியே என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா சோர்வடையுது. சோர்வடைஞ்சோடனே உடனே குதிரை சொல்லுது, குதிரைகிட்ட கேக்குது, நண்பன் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, எனக்கு வந்து ரொம்ப சுமக்க முடியல, என்னோட பாதி இதை நீ சுமந்தினா நான் கொஞ்சம் ஃப்ரீயா வருவேன், நீ கொஞ்சம் சுமந்துட்டு போலாம் அப்படின்னா. குதிரை சொல்லுதான், அதெல்லாம் முடியாது, உன் வேலை எதுவோ நீ தான் செய்யணும், என்கிட்ட ஒப்படைக்காத அப்படின்னு சொல்லுது அந்த குதிரை. உடனே கழுதை வந்து ரொம்ப சோர்வா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளாடி அப்படியே காலடி அடிக்க வைக்குது. எடுத்தோடனே ஒரு நேரத்துல என்ன செய்யுது, அந்த கழுதை வந்து கீழே விழுந்துருது. விழுந்தோடனே உடனே அந்த எஜமான் அழைச்சிட்டு போறான் இல்லையா, அவன் வந்து அந்த மூட்டையை எடுத்து என்ன பண்றான், ஐயோ இதுக்கு மேல அதெல்லாம் சுமக்க முடியாது கழுதையால, நம்ம குதிரையில தூக்கி வச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை என்ன பண்ணுது, குதிரை மேல வச்சிடறான் அந்த எஜமானு. வச்சோன்னா அதோட இல்லாம கழுதையும் ரொம்ப சோர்ந்து விழுந்துட்டு மேல அதெல்லாம் நடக்க முடியாதுன்னு கழுதையும் தூக்கி குதிரை மேல தூக்கி வச்சுட்டான். இந்த ரெண்டையும் சுமந்துட்டு என்ன பண்ணுது, குதிரை போயிட்டே இருக்கு. அப்பதான் நினைச்சிட்டு, ஐயோ நம்ம தான் அப்படின்னு தற்பெருமை கர்வம் எல்லாம் கொண்டோம், அதனால நமக்கே கடவுள் வந்து சேர்த்து வச்சு தண்டனை கொடுத்துட்டாரு, அதனால இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரோட நட்பா இருக்கணும் அப்படின்ட்டு அப்பதான் அந்த குதிரை வந்து நினைச்சிட்டு. ஓகேவா? சரி, அதான் குட்டி கதை. இப்ப இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டேலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். உனக்கு என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் என்ன செய்யணும், மத்தவங்களுக்கு பகிர்ந்து அன்பா இருக்கணும் மத்தவங்களோட. ஓகேவா? சரி, ஓகேவா? முடிச்சுட்டு இப்ப நம்ம பாடத்துக்கு வருவோம். 7th மேக்ஸ் டேர்ம் 1 பருவம் 1 சாப்டர் 6 இயல் 6 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தகவல் செயலாக்கம். சரி, அப்படியே போன தடவை என்னென்ன பார்த்தோம்னு அப்படியே ரீகால் பண்ணிட்டு நம்ம என்ன செய்வோம், அடுத்ததுக்கு வருவோம். போன தடவை என்ன பார்த்தோம், அதாவது ஒவ்வொரு டாமினோ பார்த்தோம் இல்லையா. டாமினோன்னா என்ன, சதுரம் வந்து 2 இருக்கிறது அப்படிங்கலாம் பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம இப்ப அடுத்தது போவோம். ரீகால் பண்ணாதான் உங்களுக்கு நடத்தினாலும் ஞாபகம் வரும், அதனால அந்த முதல்ல சொல்லிட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் என்னது, டாமினோ. டாமினோ அப்படின்னா 2 சதுரம் இருக்கிறது இல்லையா. சரி, இப்படி சதுரம் வந்து இப்படி இருக்கலாம், ஸ்கொயர் ஒரே மாதிரி ஷேப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால ரெண்டுமே ஒரே அளவா இருக்கக்கூடியது இப்படி இருக்கும், அல்லது எப்படி இருக்கும், இந்த ஷேப்ல இருக்கும் இல்லையா. இது வந்து என்னது, இரு சதுர வடிவம் இல்லையா. அதான் டாமினோ அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அடுத்தது என்ன சொன்னோம், இது 3 உள்ளது, ட்ரை. ஓகேவா, ட்ரைனா 3 உள்ளது. இப்ப இது என்ன பண்ணும், இதே மாதிரி இப்படி இருக்கும், இந்த ஷேப்லயும் இருக்கும். அடுத்தது எந்த ஷேப்ல வரும், இந்த ஷேப்ல எல்லாம் வரும்னு சொன்னோம் இல்லையா. 3 விதமா இந்த ஷேப்லயும் வரும், இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இதே மாதிரி மாறி மாறி வரும். இப்படி இந்த ஷேப்ல இப்படி வரும், அதே மாதிரி இந்த சைடு வரும், மேல வரும் இல்லையா. இப்படி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, நிறைய ஷேப்பு. இது என்னது, ட்ரைமினோ. ஓகேவா. சரி, ட்ரைனா 3ன்னு சொல்லியிருக்கேன், இது 2. இது வந்து 2 சதுரம், ஸ்கொயர்னா சதுரம் உள்ளது, இது 3 சதுரம் உள்ளது அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், ட்ரெட்ராமினோ தான் நமக்கு பாடத்துல உள்ளது. டெட்ராமினோ அப்படிங்கிறது பார்த்தோம். ட்ரெட்ராமினோனா என்ன, 4 உள்ளது, 4 சதுரம் இணைஞ்சிருக்கிறது. ஓகேவா, 4 ஒரே மாதிரி இருக்கும், 4 சதுரம் இருக்கும். இது எந்த ஷேப்ல வரலாம், இந்த ஷேப்ல வரலாம், அது மாதிரி இந்த ஷேப்ல வரலாம். ஓகேவா, இப்படி இந்த மாதிரி ஷேப்ல இதே மாதிரி நம்ம போட்ட மாதிரி நிறைய இந்த மாடல்லாம் பார்த்தோம் இல்லையா. சரி, இதெல்லாம் வந்து
என்னது முன்னாடி பார்த்தது. இப்ப இதை வச்சு நம்ம வந்து சம் போட போறோம், எக்ஸசைஸ் சம்லாம் போட போறோம். ஓகேவா? சரி, இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் புக்ல பார்த்துட்டு வருவோம். ஓகே, இது ஒண்ணு இருக்கு பாருங்க, ஜியோ பலகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இங்கிலீஷ்லயும் பார்ப்போம். இந்த ஜியோ பலகை அப்படின்னு இது வந்து என்னது, எடுத்துக்காட்டு 6.1 இருக்கு. இது தனியா கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த ஜியோ பலகைங்கிறது ஒரு கார்ட்போர்ட்னா அட்டை மாதிரி உள்ளது. ஓகேவா? அதுலயும் நம்ம பண்ணிக்கலாம், இல்ல A4 ஷீட்ல இந்த மாதிரி என்ன பண்ணும், சதுரமா நம்ம அப்படியே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு என்ன பண்ணும், இந்த மாதிரி அளவு நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது சதுரம் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு கரெக்டா ஸ்கேல வச்சு என்ன பண்ணும், இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கோடு அப்புறம் தான் போடணும். ஓகேவா? ஒவ்வொரு சென்டிமீட்டரோ இல்ல 2 சென்டிமீட்டரோ ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாம். அதுக்காக என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு புள்ளி வரிசையா எத்தனை வேணுமோ அத்தனை வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மேக் பண்ணும். பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணும்னா, இந்த புள்ளி வைக்கிறோம் இல்லையா, இந்த இந்த உள்ள டாட் ஜாயின் புள்ளி எல்லாம் இருக்கு இல்லையா, இது இந்த இந்த மாதிரி ஜாயின் புள்ளியில ஒவ்வொரு ஆணி அடிக்கணும். ஆணி ஆணின்னு இல்லைன்னா சும்மா இது கூட குண்டு ஊசி கூட நம்ம குத்திக்கலாம். அட்டைனா குண்டு ஊசி உள்ள போகும். நீங்க கார்ட்போர்டு அழுத்தமா உள்ளதுன்னா ஆணி தான் வைக்கணும். ஓகேவா? சரி, அது மாதிரி வந்து இந்த மாதிரி ஜாயின்ல ஒவ்வொரு பாக்ஸ்க்கு ஜாயின்ல இந்த இது செய்யறதுலயே அந்த இடத்துல ஒரு ஒரு ஆணியோ இல்ல குண்டூசியோ வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு என்ன செய்யணும்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இது அட்டை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள படம் 6.2, அதாவது இந்த படத்துல சொல்றாங்க, காட்சி பேழையில் நார் சதுர இணை வடிவங்களை கண்டுபிடித்து ஜியோ பலகையில் ரப்பர் பேண்டை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, வடிவங்களை வரைந்து காட்டுக. என்ன சதுரம் போட சொல்றாங்க, நார் சதுரம். இப்ப ட்ரெட்ரோமினஸ் பார்த்தோம் இல்லையா, நார் சதுரத்தை இந்த பாக்ஸ்ல மேக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எதை வச்சு, ரப்பர் பேண்ட் வச்சு. ஓகேவா? ஒவ்வொரு இதுலயும் ஒரு ரப்பர் பேண்ட், இந்த இடத்துல ஒண்ணு இந்த இடத்துல ஒண்ணு இப்படி வச்சோம்னா இந்த நார் சதுரம் இந்த ஷேப்ல வரும் இல்லையா. இங்க எந்த ரப்பர் பேண்டை இழுத்து இதுல சொருக வேண்டியது, அப்புறம் இந்த பக்கத்துல இருந்து இதை இழுத்து சொருக வேண்டியது. அது மாதிரி என்ன பண்ணலாம், நார் சதுரத்துல என்னென்ன வடிவம் இருக்கோ இந்த ஜியோ பலகையில நம்ம வச்சு வடிவத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜியோ பலகையில சொல்றாங்க. ஓகேவா? சரி, நம்ம இப்ப வந்து இந்த மாதிரி குண்டு ஊசிலாம் பண்ணாம சும்மா சாதாரணமா ஒரு அட்டையில டாட்ல வச்சு நம்ம படம் வரைஞ்சு பார்ப்போம். நீங்க இது வந்து பிராக்டிகலா செஞ்சு பாருங்க. நான் எப்படி செய்யணுங்கிறது சொல்லிட்டேன். ஓகேவா? ஒரு கார்ட்போர்ட்ல நீங்க என்ன பண்ணணும், நல்லா அழுத்தமா இல்லைன்னா A4 ஷீட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சாதாரண டெமி ஷீட்டுக்கு மேல இல்ல டெமி ஷீட்டையே 2ஆ மடக்கிக்கணும் அழுத்தமா. நம்ம உள்ள குத்த போறோம் இல்லையா, ரப்பர் பேண்ட் தாங்குற அளவு இருக்கணும், இல்லைன்னா கிழிச்சிட்டு வந்துடும் பேப்பர் இல்லையா. அதனால கார்ட்போர்ட் அது மாதிரி அட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல A4 ஷீட்டை 2ஆ மடிச்சு அழுத்தமா வச்சுக்கணும். இந்த மாதிரி மேக் பண்ணி நீங்க ரப்பர் பேண்டை வச்சு எந்த உருவத்தை, இது டெட்ராமினோஸ்ன்னு இல்ல, எந்த மாதிரி உருவத்தை வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், இதை செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு நான் அது வந்து சாதாரணமா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஜியோ போர்டு, இங்கிலீஷ்ல பேர் என்ன, ஜியோ போர்டு. எப்படி சொல்லணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன், எப்படி பண்ணணும் அப்படின்னு. இப்ப நம்ம இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு. ஓகேவா? ஓகே, நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், இதுல எல்லாம் நம்ம குண்டூசி நம்ம தனியா தான் உங்களுக்கு காட்ட முடியும், இதுல குண்டூசி எல்லாம் போட முடியாது. அதனால இது மாதிரி வடிவம் இருந்தா நம்ம இதுல ஸ்கொயர் எது வேணாலும் வரைஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பாயிண்ட் தான் சொன்ன புள்ளி இதை மாதிரி வச்சுக்கணும்னு நம்ம கையால செய்யும் போது அதுல ஆணி குண்டூசி எல்லாம் போட்டுக்கலாம். இதுல அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதனால இது எப்படி வரும் அப்படிங்கறத ட்ரெட்ரோமினோஸ் என்னென்ன ஷேப் எல்லாமே கொண்டு வரலாம் அதுல. இப்ப நான் கொண்டு வரேன் பாருங்க. இப்ப வந்து என்ன வருது, நம்ம வந்து முதல்ல நேர ஷேப் பார்த்துக்கணும். இந்த வருது இல்லையா, ஃபோர்ஸ் இது. அடுத்தது ஓகேவா, ஒரு ஷேப் கொண்டு வந்தாச்சா, வரைஞ்சாச்சா. இது எத்தனை இருக்கு பாருங்க, எத்தனை சதுரம் இருக்கு பாருங்க, ஒண்ணு இங்க இருந்து இங்க இருக்கு இல்லையா. இதை ஜாயின் பண்ணிடலாம், நீங்க இதை ஜாயின் பண்ணிடலாம், இதை ஜாயின் பண்ணி இதை ஜாயின் பண்ணி எத்தனை இருக்கு, இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், மொத்தம் 4 இருக்கா, 1 2 3 4. ஓகேவா? சரி, அப்ப இதுல வந்து 4 இது என்ன வரைஞ்சிட்டோம், நம்ம டெட்ரோமினோஸ இதை வரைஞ்சிட்டோம், 4 பாக்ஸ் இருக்கிற மாதிரி. ஓகேவா? சரி, இப்படி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாயிண்ட முடிச்சாதான் நமக்கு இதாகும். ஓகே,
நம்ம எதுல ஆரம்பிச்சோமோ அதுல ஏற்றா நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகே ஓகே, இது ஒரு வரி இது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப இது என்ன இருக்கு, 4 பாக்ஸ் நமக்கு கரெக்டா கிடைச்சிச்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒன். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொரு வடிவம், அதாவது இந்த ஷேப்ல போட்டு பார்ப்போம். 1 2 இன்னொன்னு, இது ஒரு இது. ஓகேவா? இந்த ஷேப்பு நம்ம ஷேப் இருக்கான்னு பாத்துங்க. இதுல ஜாயின்ல பண்ணாதான் நமக்கு பாக்ஸ் வந்து இதாகாம இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, இதை ஜாயின் பண்ணிடுங்க, இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும், 1 2 3 4. இது ஒரு டெட்ராமினோ இல்லையா? இங்க ஜாயின் பண்ணா இது ஒரு டெட்ராமினோவா ஆயிடும். இங்க ஒரு ஜாயிண்ட், இங்க ஒரு ஜாயிண்ட், இது ஒரு டெட்ராமினோ. அதே மாதிரி இதே மாதிரி நம்ம டெட்ராமினோன்னு இல்ல, நம்ம ஸ்கொயர் சர்க்கிள் அதுல வர முடியாது, ஏன்னா புள்ளி வைக்கிறதுனால சர்க்கிள் ஷேப் வராது, நமக்கு கிராஸா தான் வரும் இல்லையா? அதனால ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எது வேணாலும் இதுல நம்ம என்ன செய்யலாம், வரைஞ்சு பார்த்துக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்க வந்து சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட கூட கொடுக்கலாம். அதுல என்ன பண்ணலாம், அந்த மாதிரி புள்ளி வச்சு கொடுத்தா வரை இந்த புள்ளி எல்லாம் டாட் பண்ணி பல்வேறு விதமான வடிவங்கள்லாம் நம்ம என்ன செய்யலாம், இது ஜாயின் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுல நம்ம டெட்ராமினோஸ் வரைஞ்சிருக்கோம் 2. ஓகேவா? இதே மாதிரி நீங்க மத்ததெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி போர்டுல வரைஞ்சு பார்த்துக்கலாம். இதான் வந்து இந்த ஜியோ போர்டோட, அதாவது ஜியோ பலகையோட யூஸ். ஓகேவா? சரி, இப்ப நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்துடலாம். எக்ஸசைஸ் சம்முக்கு வந்துடலாம். நம்ம சம் புக்ல பார்த்துட்டு வருவோம். இதுல வந்து நிறைய இந்த படம் வரைகிற மாதிரி தான் வரும் இதுல எக்ஸசைஸ்லயும், பாத்துங்க. சரி, ஓகே. இப்ப எக்ஸசைஸ் வந்து 6.1 தமிழ் மீடியம் படிச்சுனா, இங்கிலீஷ் மீடியமோ ஓகே. 1 வந்து a tetromino is a shape obtained by dash square together. தெரியுதா? என்ன புரியுதா அர்த்தம்? டெட்ரோமினோல என்ன டெட்ரோமினோங்கிற ஷேப்ல எத்தனை ஸ்கொயர் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? டெட்ரோனால என்னன்னு சொல்லியிருக்கேன், 4 தான். அப்ப மேக்சிமம் எந்த இதுல வந்தாலும், எந்த மாடல்ல வரைஞ்சாலும் கண்டிப்பா என்னதான் இருக்கும், 4 ஸ்கொயர் தான் இதுல இருக்கும் இல்லையா? சரி, அப்படியே தமிழ் மீடியத்துல வந்துரும். 4 கொஸ்டின் பாத்துட்டீங்கன்னா ஆன்சர் எல்லாம் அது 4ங்கிறது நம்ம எழுத போறோம், அவ்வளவுதான். இவருக்கு பயிற்சி 6ல் 1, ஒரு நாற்சதுர இணை என்பது டேஷ் சதுரங்கள் இணைந்த வடிவமாகும். ஓகேவா? அப்ப நாற்சதுர வடிவம்னா இங்க என்ன, கண்டிப்பா என்னதான் வரும், 4. டேஷ்ல என்ன போட்டுங்க, 4ன்னு போட்டுங்க. ஓகேவா? 4ன்னு வேணாலும் எழுதலாம், இல்ல 4 நம்பர் போட்டாலும் சரி. ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இதான் ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு, ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான். சரி, ஓகே. அடுத்தது 2வது பாருங்க, சமச்சீர் தன்மை கொண்ட நாற்சதுர இணையை வரைக. ஓகேவா? சரி, என்ன ஃபர்ஸ்ட் என்ன வரையணும், நாற்சதுர இணையை வரைய சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அது என்னவா இருக்கணும், சமச்சீரா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமச்சீருங்கிறது போன தடவை நீங்க 6வதுல படிச்சிருப்பீங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு. சரி, அது நான் சொல்லிடுறேன், எப்படி சமச்சீர்னா எப்படி வரும் அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன். இங்கிலீஷ்ல draw a tetromino which possesses symmetry. போலாமா? சரி, அதாவது சமச்சீர்னா ஏதாவது ஒரு உருவத்தை நம்ம போட்டுக்கணும், அதை வந்து சமமா பிரிக்கணும். நம்ம மனித உடலே போட்டுக்கலாம், நம்மளோட உடம்பே போட்டுக்கலாம் இல்லையா? நான் அது மாதிரி நிறைய உதாரணம் எல்லாம் வரும். சரி, நம்ம ஒரு பாக்ஸே போட்டுக்குமே, எப்படி பாக்ஸ் இருக்கு, இது வந்து ரெக்டாங்கிள் வேணாலும் போட்டுக்கலாம், ஸ்கொயர் வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம ஸ்கொயரே போட்டுப்போம். ஸ்கொயர்ல நம்ம இதுல எப்படி வந்து இந்த இந்த மாதிரி பிரிச்சோன்னு வச்சுங்களேன், இந்த பகுதியும் இந்த பகுதியும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அதுதான் வந்து சிமெட்ரி, சமச்சீர் தன்மைன்னு அர்த்தம். சமச்சீர் தன்மைனா நம்ம எந்த இடத்துல கோடு போடுறோமோ அதை பிரிக்கும் போது இந்த 2 பக்கமும் சமமா வரும், அதான் சமச்சீர்னு அர்த்தம். ஓகே, இப்ப இதையே இன்னும் 2ஆ நீங்க போடலாம், இதையும் 2ஆ பிரிக்கலாம். ஓகேவா? அப்ப இதுல பிரிக்கும் போது இந்த பக்கம் வர பகுதி இந்த பக்கம் வர பகுதி சமமா இருக்கும். அது மாதிரி இந்த பக்கமும் வரதும் இந்த பக்கம் வரதும் என்ன எப்படி இருக்கும், சமமா இருக்கும். இது மாதிரி எத்தனை தடவை போட்டாலும் நம்ம கோடுக்கு தகுந்த மாதிரி சமச்சீரா வரும். இப்படியும் போட்டுக்கலாம் கோடு, எப்படி இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் என்ன ஆகும், மேல உள்ளது பாக்ஸ் இப்படி வரும், கீழே உள்ள பாக்ஸ் இப்படி வரும். ஓகேவா? இது வந்து சமச்சீர் 2 ஒன்னாதான் வரும். இதுலயே குறுக்கையும் இப்படியும் போட்டுக்கலாம் நேர. ஓகேவா? இப்படி போடக்கூடியது பேரு தான் என்னது, சமச்சீர். அதாவது ஒரு பொருளையோ நம்ம பிரிக்கும் போது 2 பக்கமும் ஒரே மாதிரி சமமா அளவு வந்ததுன்னா அதான் சமச்சீர் தன்மை, சிமெட்ரின்னு பேரு. இப்ப என்ன கேக்குறாங்க அவங்க, நாற்சதுர இணையில அந்த மாதிரி இருக்கு, டெட்ரோமினோல சமச்சீர் தன்மை கொண்டது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த எக்ஸசைஸ் எழுதி போட்டுக்கிறேன், அப்படியே நீங்க எழுதும் போதே நோட் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் 6.1 சம் நம்பர் பயிற்சின்னு போட்டுங்க தமிழ்ல. இங்கிலீஷ் 1ல 1 தான் பார்த்துட்டோம். 1க்கு என்ன சொன்ன ஆன்சர் வந்து 1க்கு 4.
ஆன்சர் இதெல்லாம் எழுதிடுறேன். ரெண்டாவதுக்கு படம் வரைய சொல்லியிருக்காங்க இல்லையா? படம் வந்து ட்ரிட்ரோமினோஸ்ங்கிறது 4 இருக்கணும். அதுல இப்படி வரைகிறோம். இது நீங்க சமச்சீர் போட்டு பாருங்க, கரெக்டா வரும். இதுதான் வந்து 4 பக்கம் கரெக்டா இருக்கா? நீங்க வேற எந்த இதுவும் போட்டாலும் சமமா வராது உங்களுக்கு இல்லையா? சரி, அதனால என்ன பண்ணுங்க, இதான் வந்து இதுக்கு நேரா நீங்க அப்படியே கோடு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகும் நமக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் சமமா கிடைச்சிரும். அதனால இதான் வந்து என்னது, சமச்சீர் கொண்ட நாற்சதுர வடிவம், டெட்ரோமினோஸ். சரி, இது வந்து ரெண்டாவதுக்கு ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணீங்க. அடுத்தது மூணாவது வந்து நமக்கு படம் வரையுது. இது ரெண்டையும் நோட் பண்ணீங்க. நம்ம அதுல உள்ளது பார்ப்போம். என்ன மூணாவது சம் அடுத்தது பார்ப்போம். நோட் பண்றதுக்கு டைம் தருவாங்க, கவலைப்படாதீங்க. நோட் பண்ணீங்க. நீங்க வந்து கொஸ்டின்லாம் எழுதிட்டு இருக்காதீங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், தயவு செஞ்சு புக்ல பேனாவில எழுதாதீங்க. புக்ல எழுதுன மாதிரி இருந்தா நீங்க பென்சிலால நோட் பண்ணீங்க, இல்ல தனி ஒரு நோட் வச்சுங்க. கிளாஸ் நோட்டையும் இதையும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். எது நான் லாஸ்டா முடிச்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால புது நோட்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க போன வருஷம் நோட்லயே இருந்ததுன்னா தனியா பின்னாடி பிரிச்சுங்க. இதுக்கு தனியா கண்டினியூஸா எழுதிங்க நோட் போடுறதுக்கு. ஏன்னா இது ஏற்கனவே புக் ஸ்கூல்ல நடத்திருக்கலாம், நடத்தாம இருக்கலாம். நீங்க போட்டா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாத்துக்கலாம். அதுக்குதான். அதனால ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்காதீங்க. ஸ்கூல்லையும் இதையும் தனி இதா கண்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நடத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, பேப்பர்ல வச்சு பேப்பர் எங்கேயாவது தூக்கி போட்டுறாதீங்க எழுதுறேன்னு. அழகா ஒரு நோட்டு, ரஃப் நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே இடத்துலயே அழகா எல்லாத்தையும் எழுதிங்க சொல்ற போது. சரி, ஓகே. இப்ப அடுத்தது நம்ம அடுத்ததுக்கு வருவோம். ஓகே, இப்ப இதுல 2 பார்த்தாச்சு. மூணாவது பார்க்க போறோம். கம்ப்ளீட் த டேபிள். அதாவது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ளீட் பண்ணோம். சரி, ஓகே. இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னு அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க டெட்ரோமினோஸ்ல. இது ஒரு ஷேப். நான் சொல்லியிருக்கேன் 4 வடிவம் வந்து எப்படி எப்படி வரும்லாம், அந்த மாதிரி எல்லாம் வருங்கிறது ஷேப்பையும் வச்சு காட்டிட்டேன் உங்கள்கிட்ட இல்லையா? இப்ப அதுபடி என்ன வரும், இந்த டேஷ் கொடுத்துருக்காங்களே இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரிதான் 3 ஷேப் கொடுத்துருக்காங்க. மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் 90 டிகிரியில எப்படி வரும், அடுத்தது 180 டிகிரியில எப்படி வரும், அடுத்தது 270ல எப்படி வரும், அடுத்தது 360ல எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம காட்டணும். இது வந்து ரொட்டேஷன்னா சுத்துறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஷேப்ல சுத்துனீங்கன்னா என்னென்ன வடிவம் கிடைக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்குதோ அதான் லாஸ்ட் முடியும். எப்போதுமே வந்து ஒரு வட்டம் போட்டீங்கன்னா இங்க ஆரம்பிக்கிறது திருப்பி எங்கதான் முடிக்கிறோம், அதுலதான் கொண்டு முடிக்கிறோம் இல்லையா? அப்ப ஒரு ஷேப் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அந்த ஷேப் தான் லாஸ்டா முடியும் போது இருக்கும். பாருங்க, எல்லாத்துலயும் எப்படி இருக்கா? இங்க என்ன ஷேப் இருக்கோ அதே தானே இங்க இருக்கு. அப்ப ஒரு சுத்தும் போது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், ஆரம்பிக்கிற இடம். அப்ப முடியும் போது அதே ஷேப் தான் கிடைக்கும். அது மாதிரி இதுலயும் பாருங்க, ஸ்டார்ட்டும் ஒன்னா இருக்கு, முடியறதும் ஒன்னா இருக்கு இல்லையா? அப்ப நீங்க அதை வச்சே இந்த ஐடியா போட்டுடலாம். ஸ்டார்ட் எப்படி இருக்கோ முடிவு அதே மாதிரி தான் வரும் அப்படின்னு. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த சம் பார்க்கலாம். அப்ப இது அப்படியே உங்களுக்கு எப்படி எப்படி சுத்துறது அப்படிங்கறத நானே போட்டுருந்தேன். தமிழ் மீடியத்துல ஹெட்டிங் மட்டும் படிச்சுட்டு வந்தோம். அட்டவணையை நிரப்புக. வரிசையின் கொடுத்துருக்கு, நாற்சதுர இணை கொடுத்துருக்கு. நாற்சதுர இணைகளின் சுழற்சி சொன்னோம்னா சுத்துறது, ரொட்டேஷன்னா சுத்துறது அப்படின்னு. சரி, நம்ம போலாமா? சரி, நான் எப்படின்னு இப்படி உங்களுக்கு எப்படி போறதுன்னு சொல்லிடுறேன். இப்ப நான் இதுல வச்சு காட்டுறப்பதான் உங்களுக்கு கிளீனா இருக்கும். அதனால இந்த ஷேப்ல வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம் போடுவோம். நான் எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்லி காட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் இருக்கு. ஓகேவா? நான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற ஷேப். ஓகே, அது நான் எப்படி இருக்குன்னு படம் இதை காட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 2 3 4 எந்த ஷேப் இருக்கு அந்த ஷேப்பை வரைஞ்சுறேன். எப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஓகேவா? இந்த ஷேப் தானே இருக்கு. இது ஸ்டார்ட்னு போட்டுக்கிறேன், ஆரம்பம். ஓகேவா? சரி, இப்ப இது என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 90 டிகிரிக்கு திருப்பணும். 90 டிகிரிக்கு திருப்பும் போது, அதாவது இப்படி இருக்கா, இந்த ஷேப்ல இருக்கா, இதா இருக்கு. ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். அதனால பக்கத்துல வச்சு காட்டிருக்கேன். எப்படி இருக்கா, இந்த ஷேப்பை 90 டிகிரி அப்படிங்கும் போது எப்படி ஆகும்னா, இப்படி இருக்கிறத இப்படி திருப்புறோம். ஓகேவா? எப்படி இருந்தது, இப்படி இருந்தது இல்லையா? இந்த இடத்துல எப்படி இருந்தது, அதை 90 டிகிரிங்கும் போது எப்படி திருப்புறோம், அப்படி திருப்புறோம்.
அப்ப என்ன ஷேப் உங்களுக்கு கிடைக்குது? இங்கே 3 வருது, இங்க வருது இல்லையா? இதான் வந்து 90 டிகிரி. இது என்னது? நான் கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. நான் டைம் தரேன், நீங்க அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 90 டிகிரி எந்த ஷேப்ல வருதுன்னு தெரியுதா? இதை அப்படியே இங்க போடணும். இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, கீழே ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? இந்த சைடு. முடிஞ்சிருச்சா? ஒண்ணு முடிஞ்சிருச்சா? ஒரு 90க்கு ரொட்டேஷன் பண்ணி காட்டிட்டேன். சரி, அடுத்தது இதே ஷேப்பை 180 டிகிரிக்கு திருப்ப போறோம். அப்ப 180 டிகிரி இங்க இருக்கா? இந்த ஷேப் இப்படி இருக்கா? இந்த ஷேப்பை இப்படி திருப்ப போறோம். அவ்வளவுதான். அப்படியே ரொட்டேஷன். அப்படியே நம்ம காம்பஸால நீங்க வட்ட போடுவீங்க இல்லையா? காம்பஸ் தெரிஞ்சவங்களுக்கு 6th அப்படியே அப்படியே ரொட்டேஷன் வரும் இல்லையா? அதே மாதிரி இது அப்படியே சுத்திட்டே வரும். 90 டிகிரிக்கு இந்த ஷேப்ல இருந்தது, இப்படி இருக்கு இல்லையா? இது வந்து 90 டிகிரி. இது அப்படியே இப்படி திருப்புறோம். இப்படி திருப்பும் போது என்ன ஆகும்? என்ன கிடைச்சிரும்? 180 ஆகும். இது என்னது? 180. ஓகேவா? சரி, புரியுதா எப்படி இருக்குன்னு? இந்த ஷேப்பை வரைஞ்சுக்குமா? என்ன ஷேப்ல இருக்கு? இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. எந்த சைடு இருக்கு? இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. நடுவுல உங்களுக்கு தெரியலன்னா அப்படி கோடு போட்டுங்க. ஏன்னா இதோட ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, போடணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக நான் போடுறேன். இதெல்லாம் புக்ல இருக்கிறதெல்லாம் நீங்க போட வேண்டாம். நான் டேஷ் மட்டும் போடுறேன், நீங்க அதை மட்டும் புக்ல போட்டுக்கலாம், இல்லை நோட்ல வேணாலும் போட்டுக்கலாம் அதை எடுத்து பண்ணி. ஓகே, இது முடிஞ்சிருச்சா? 180 முடிஞ்சிருச்சு. அடுத்தது 270. அடுத்தது என்ன பண்ண போறோம்? இதே ரொட்டேஷன் போட போறோம். எப்படி வருதுன்னு பாருங்க. இப்படியே சுத்திட்டே வாங்க. இப்படி இருந்ததா, இப்படி இருந்ததா, இப்படி இருந்தது, அப்படியே சுத்திட்டே வாங்க. ஓகேவா? இப்படியே சுத்திட்டே வந்தா என்ன ஷேப் கிடைக்கும்? இப்படி வரும். இப்படி தானே இருக்கு, இப்படி இந்த ஷேப்ல இருக்கு. இந்த ஷேப்பை அப்படியே அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஓகே, அப்படி வந்தா என்ன ஷேப் வரும்? இந்த ஷேப் வரும். இந்த ஷேப் என்ன? இதான் வந்து 270. ஒரே கணக்கு தான் இது. 3வதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது. ஒன்னதான் நான் அப்படியே காட்டுறேன். ஓகேவா? இந்த ஷேப்ல இருக்கு. இது என்னது? 270. நல்லா எழுதுங்க. 270 எந்த ஷேப்ல இருக்கு? இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, மேல ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சரி, இது அழகா நீங்க இதாலேயே போட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. 270. அடுத்தது லாஸ்டா என்ன? 360. 360ங்கிறது நான் எப்போதுமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? என்ன ஆரம்பிச்சிருக்கோ அதான் இங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே கொண்டு வாங்க. இந்த எந்த ஷேப்ல இருக்கு? இந்த ஷேப்ல இருக்கா? அப்படியே கொண்டு வாங்க. வந்துருச்சா? கொண்டு வந்துட்டு வச்சுட்டோம். எந்த ஷேப்? இதுவும் ஒன்னா இருக்கா? இது ரெண்டும் ஒரே ஷேப். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்ப எந்த ஷேப்ல இருக்கு? இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? ப்ராக்டிக்கலா உங்களுக்கு எப்படி எப்படி வருங்கிறத நான் சொல்லி காட்டிட்டேன். ஓகேவா? சரி, அப்படியே என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எது எது இருக்கு எல்லாமே உங்களுக்கு புக்ல இருக்கு. எது ஒண்டி இல்லை, 270 ஒண்டி தான் இல்லை. நீங்க அதை ஒண்டி வரைஞ்சுக்கலாம். புக்லயே நீங்க பென்சில் கையில வச்சிருந்தீங்கன்னா பென்சிலாலே வரைஞ்சுங்க. அப்படியே சும்மா பாக்ஸ் போட்டு வரைஞ்சுங்க. நீங்க அப்புறமா ரஃபா நல்லா அழகா வரையலாம். ஓகேவா? இப்ப நோட் பண்ணும்போது நீங்க ஸ்கேலு இதெல்லாம் தேடிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா டைம் ஆகும். அதனால இப்ப இப்போதைக்கு எப்படி வருங்கிற அந்த ஷேப்பை மட்டும் போட்டுங்க. இந்த 3 சதுரம் வரும், இந்த சதுரத்துக்கு மேல ஒரு சதுரம் வரும். ஓகேவா? அது மட்டும் பார்த்து பாக்ஸ் எல்லாம் நேரம் போட்டுங்க. இது ஸ்கேல வச்சு போட்டா கரெக்டா வரும். அதை ஒரு ஒரு சென்டிமீட்டர் கரெக்டா நீங்க அழகா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு ரஃபா நோட் பண்ணீங்க எப்படி ஷேப் வருங்கிறது மட்டும். இதான் உங்க புக்ல டேஷ்ல கேட்டுருக்கு. ஓகேவா? மீது எல்லாம் புக்ல இருக்கு. சரி, அப்படியே நோட் பண்ணீங்க. இதை ஒண்டி நோட் பண்ணீங்க போறோம் புக்ல. நோட்ல நோட் பண்ணீங்கன்னா இந்த 270 இந்த மாதிரி நம்பர் போட்டுங்க. 3rd சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அதுல 270க்கு இந்த படம் வரும் அப்படிங்கறத மட்டும் நீங்க போட்டுங்க போறோம். சம்லாம் எழுதிட்டு இருக்காதீங்க. இது வந்து புக்ல உள்ளதுக்கு ஆன்சர் போட்டுங்க. சரி, போட்டாச்சா? இது ஒண்டியும் தானே எத்தனை போட்டிருப்பீங்க இல்லையா? சரி, அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது என்ன கேட்டிருக்கு? அடுத்தது நான் அப்படியே இதுலயே சொல்லிடுறேன். புக்ல என்னென்ன ஷேப் இருக்குன்னு நீங்க பாத்துங்க. அடுத்த ஷேப் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன்.
ஓகே, இதோ பாருங்க. அடுத்து இந்த ஷேப் இருக்கு. சரி, புக்ல இருக்குன்னு நான் காட்டுறேன். சரி, இல்லைன்னா புக்ல பார்த்துட்டு வருவோம் என்ன ஷேப்னு உங்களுக்கு காட்டிட்டே வந்துடுறேன். அடுத்ததும் சேர்த்து பார்த்துட்டு வந்துடும். ஓகேவா? ஒன்னொன்னா திருப்பி இருந்தா நமக்கு டைம் ஆகும். நான் தான் இதோ இருக்கு, இதோ இருக்கா, இந்த ஷேப் தானே இது. அடுத்தது டீ மாரி உள்ளது, நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒன்னொன்னா போடுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. புக்ல இசட் மாதிரி இருக்கு, இந்த ஷேப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஸ்டார்ட், ஆரம்பம். ஸ்டார்ட்னா என்ன, ஆரம்பிக்கிறது. ஓகே, இது எப்படி இருக்கு, இந்த ஷேப்ல இருக்கு. அப்ப இந்த ஷேப்ல போட்டோமா, எப்படி இருக்கு பாக்ஸ், எப்படி இருக்கு இந்த பாக்ஸ். இங்க இங்க ஒரு சதுரம், இங்க ஒரு சதுரம். ஓகேவா? இந்த ஷேப்ல இருக்கு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணும், 90 டிகிரிக்கு திருப்பணும். 90 டிகிரிக்கு என்ன பண்ண போறோம், திருப்ப போறோம். திருப்பினா எப்படி வரும், இப்படியே திருப்பணும் இல்லையா? இந்த தானே, இந்த ஷேப்ல தானே இருக்கு. அப்படியே இப்படி திருப்பணும். இதான் 90 டிகிரி. இங்க இருக்கிறதா இப்படி திருப்புறோம், அவ்வளவுதான். சரி, இப்படி திருப்பினா என்ன வரும், இப்படி வரும். இந்த இதே ஷேப் தான் இது. இதை திருப்பி இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. இப்படி வரும் இல்லையா? சரி, இப்ப இதுக்குள்ள படம் எப்படி வரும், இப்படி வருது. இங்க ஒரு சதுரம் வருது. அடுத்தது இங்க ஒரு சதுரம் இருக்கு, இதுக்கு மேல ஒரு சதுரம். ஓகேவா? இதானது 90 டிகிரி. இது கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. இது அப்பனா டேஷ் போடணும், இது புக்ல இருக்கு. அடுத்தது என்ன பண்ணும், 180 டிகிரி. அடுத்தது என்ன பண்ண போறோம், 180 டிகிரிக்கு திருப்ப போறோம். சரி, இப்ப திருப்பினா எப்படி வரும், இது எப்படி இருந்தது, இப்படி இருக்கு இல்லையா? இந்த ஷேப் தானே இது. இது ஒண்ணுதான். இப்ப இப்படி என்ன பண்ண போறோம், திருப்ப போறோம். திருப்பும் போது எப்படி வரும் பாருங்க, அப்படியே இப்படி திருப்ப போறோம், அவ்வளவுதான். இங்க முன்னாடி இப்படி இருந்தது, அதை வந்து இப்படி திருப்ப போறோம். ஓகேவா? சரி, அப்ப எப்படி வரும் ஷேப்பு, இப்படி வரும். இதுல வந்து இந்த சைடு. ஓகே, இதுல வரும்போது இந்த மாதிரி வருது. லாஸ்ட் வந்து இதுல வந்து இந்த இதுவும் இதுவும் ஒன்னாதான் வருது இல்லையா? நீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஷேப்ல இருக்கும்போது இப்படிதான் வரும். நீங்க அதனால ஒன்னா வருதுன்னு தப்புன்னு நினைச்சுக்க கூடாது. இது இந்த ஷேப் தான் இதுலயும் வருது. ஏன்னா ரெண்டு இருக்கிறது இல்லையா, ரெண்டு ரெண்டு ஜாயின்ல இருக்கிறதுனால இப்படி வரும். எந்த ஷேப் இருக்கு, இதே ஷேப் தான் இங்கே இருக்கு. இப்படி வருது, இப்படி வருது. இங்க ஒரு சதுரம், இங்க ஒரு சதுரம். இது வந்து உங்களுக்கு புக்ல இல்ல, டேஷ் கொடுத்துருங்க. ஓகேவா? சரி, முடிஞ்சிருச்சு. அடுத்தது எத்தனை டிகிரி, 270 டிகிரி. அடையாளம் தெரியறதுக்காக நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் எங்கெங்க வருது. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, இது எப்படி இருந்தது, இப்படி இருந்ததா, இப்படி இருந்தது, இந்த ஷேப்ல இருக்கு இல்லையா? அதை என்ன பண்ண போறோம், திருப்பி 270 இதுக்கு இது பண்ண போறோம். பண்ண என்ன வரும், திருப்பி இப்படிதான் வரும். ஏன்னா இந்த ஷேப்ல தானே இருக்கு இசட் வடிவத்துக்கு. திருப்பி இப்படி பண்ணும்போது இதே ஷேப் தான் இங்கேயும் வரும். ஓகேவா? அப்ப 90க்கு என்னவோ அதான் 270க்கும். ஓகேவா? பக்கத்துலயே வச்சுப்போம். உங்களுக்கு டவுட்னா நீங்க அந்த படத்தை பாத்துக்கலாம் எப்படி வருதுன்னு, அதுக்காக. ஓகே, அடுத்தது பாருங்க, 270 எப்படி வருது, இப்படி ஒரு பாக்ஸ், இப்படி ஒரு பாக்ஸ், லெஃப்ட் சைடு இங்க ஒரு பாக்ஸ், இந்த உள்ள மாதிரி தான். மேல ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ். ஓகே, ஓகேவா? சரி, பாக்ஸ் சதுரம் மாதிரி போட்டுங்க, வளைவெல்லாம் போடாதீங்க. ஓகே, இந்த இதே ஷேப் தான் இங்கேயும் வருது. முடிஞ்சிருச்சா? அடுத்தது லாஸ்டா 360. எப்போதுமே 360க்கு என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும் இல்லையா? நீங்க வச்சு கூட பார்க்கலாம். இதை அப்படியே இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணா இங்க வந்துடும். இது ஒன்னா, இது ஒன்னா தானே வருது. இது இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது 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 மூணுமே ஒன்னா வருது இந்த படம் இருக்கிறதுனால. இப்ப எப்போதுமே ஸ்டார்ட்டும் இந்த லாஸ்ட் உள்ளதும் எப்போதும் காமனா தான் வரும், அவ்வளவுதான். இதே மாதிரி இங்க எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி இது போட்டுங்க. பக்கத்துல டவுட்னா இதுல பாத்துக்கலாம் நம்ம. பாக்ஸ், இப்படி ஒரு பாக்ஸ் வருது, இப்படி ஒரு பாக்ஸ் வருது, இங்க ஒரு பாக்ஸ், பக்கத்துல ஒரு பாக்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். கரெக்டா இருக்கு அந்த ஷேப், இந்த ஷேப்பும் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த அப்படியே போட்டுங்க. எது எது நம்ம இல்லையோ நான் அதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு புக்ல எது இல்ல, 90 இல்ல புக்ல, அதனால இந்த 90 வரைஞ்சுங்க இந்த மாதிரி. அடுத்தது என்ன இல்ல, 360 இல்ல, இந்த லாஸ்ட்டும் தான் புக்ல இல்ல, இதை மட்டும் வரைஞ்சுங்க. மீதி எல்லாம் புக்ல இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் வரைஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 90ஐயும் 360ஐயும் மட்டும் வரைஞ்சுங்க. இது 360. அப்படியே வரைஞ்சிட்டு சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு ஷேப் இருக்கு,
நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா போட்டாதான் உங்களுக்கு ஓரளவு புரியுங்கிறதுனால காட்டுறேன், வேற ஒண்ணு. போட்டு முடிச்சுட்டு சொல்லுங்க. ஒரு டைம் தரேன், 2 டைம் வந்து நான் கரெக்டா கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் போர்ல நோட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தரேன். ஏன்னா டைம் நம்ம என்ன நோட் பண்றோமோ அதுக்கு தகுந்த டைம் கொடுக்குறேன். கொஞ்சமா இருந்தா சீக்கிரம் முடிச்சுப்பேன். 90யும் 360யும் மட்டும் நோட் பண்ணிங்க. ஓ ஆமா, 90 இல்ல, செகண்ட் வந்து 180 270 இது இருக்கு. இங்கதான் டேஷ் போட்டிருக்கோம். நீங்க ஃபுல்லா படத்தை பாத்துங்க, புக்ல எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்ம் போட்டுங்க. 180ம் 270 இல்லை. இது அடுத்த கணக்கு தான். அது 360 இது ரெண்டும் இல்லை. இதெல்லாம் புக்ல இருக்கு, நீங்க புக்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எது எது இல்லைன்னு. 180ம் 270 தான் இல்லை. இது செகண்ட் சம் தானே, சம் நோட் பண்ணீங்க. தேர்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் சம்ல. சம்ம நோட் பண்ணாதான் எதுக்கு உள்ளதுன்னு தெரியும் உங்களுக்கு. சரி, போட்டாச்சா? சரி, அடுத்தது பார்க்கலாமா? இன்னும் ஒரே ஷேப் இருக்குதுல, டீ மாதிரி சொன்னோம் இல்லையா, அது ஞாபகம் வச்சுங்க. சரி, போலாமா? சரி, வச்சுக்கோம். நீங்க போட்டு பாருங்க, ஏதாவது டவுட்னாலும் லாஸ்டா நான் 5 மினிட்ஸ்ல கேட்பேன் டவுட்டு. நீங்க அது ஏதாவது புரியலனாலும் சொல்லுங்க, இன்னொரு தடவைனாலும் அதை செஞ்சு காட்டுறேன் எப்படி. ஓகே, அடுத்தது தேர்ட்ல தேர்ட் சப்டிவிஷன். ஓகேவா? சரி, என்ன இருக்கு? டி மாடல்னு சொன்னேன் இல்லையா, டி மாடல் இருக்கா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல எப்படிதான் இருக்கு இல்லையா? சரி, அதே மாதிரி போட்டுருவோம். பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ். அடுத்தது இங்க இருக்கு, இது ஒரு ஸ்கொயர் இல்லையா, இந்த மாடல்ல இருக்கு. சரி, அடுத்தது 90 டிகிரி 90 டிகிரி திருப்ப போறோம் இல்லையா? சரி, இப்ப டீயே 90 டிகிரில திருப்பினா எப்படி வரும்? இந்த ஷேப்ல இருக்கா? இத அப்படியே என்ன பண்ண போறோம், இந்த ஷேப்ல இருக்கிறத அப்படியே இப்படி திருப்ப போறோம். இதான 90 டிகிரி, அப்படியே ஒரு ரொட்டேஷன் இல்லையா, இப்படி வருது, இந்த ஷேப்ல வரும். ஓகே, இது என்ன ஷேப்பு? பாக்ஸ். 3 பாக்ஸ் நேரா வருது. கொஞ்சம் இடம் விட்டுங்க, அந்த பக்கம் ஒரு பாக்ஸ் போடணும். இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த சைடு வருது. இது என்ன 90 டிகிரி, இந்த பக்கம் ஒரு பாக்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? 90 டிகிரி முடிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்தது 180 டிகிரி. ஓகேவா? இப்ப இது என்ன பண்ண போறோம்? அப்படியே இது இந்த இந்த ஷேப்ல இருக்கா, அப்படியே 100 சுத்து சுத்துங்க. அவ்வளவுதான். இது எந்த ஷேப்ல இருக்கு? இந்த ஷேப்ல இருக்கு, இதனுடைய தலைகீழி இது. ஓகேவா? அப்படி எப்படி வரும்? பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ், இங்க நடுவுல வந்துருது. இந்த ஷேப்போட தலைகீழி இது. ஓகேவா? எப்படி வந்துருது? ஓகேவா? கரெக்டா? இந்த 180 டிகிரி இல்லையா? சரி, அடுத்தது ஒரு ரொட்டேட் போட போறோம். ரொட்டேட் போடும்போது என்ன ஆகும்? அப்படியே திருப்பிட்டு வாங்க, இந்த ஷேப்ல வரும். ஓகேவா? இது எப்படி இருந்தது? இப்படி இருந்தது. இப்படி இருந்ததை இப்படி திருப்பி இருக்கும். ஓகேவா? இது என்னது? 270. இந்த ஷேப்ல இருக்கு. பாக்ஸ், இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர், இங்க இருக்கு நடுவுல ஒரு ஸ்கொயர். ஓகேவா? புரியுதா? சரி, அடுத்தது லாஸ்டா என்ன? 360 டிகிரி. 360 எப்படி இருக்கும்? திருப்பி பழையபடி வந்துரும். இது இப்படி வந்துரும் இல்லையா? அப்படி இப்படி வந்தா என்ன ஆகும்? இதே ஷேப் இங்க வந்துடும். அவ்வளவுதான். 3 ஸ்கொயர், சென்டரா ஒரு ஸ்கொயர். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த ஷேப்ல இருக்கு.
அவ்வளவுதான் போட்டுங்க. எது எது டேஷ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுங்க. அதுக்கு மேல அதை மட்டும் எது டேஷ் கேட்டது மட்டும் போட்டா போறோம். இதெல்லாம் புக்ல இருக்கும். 90 டிகிரி கேட்டிருக்காங்க. நான் டிக் பண்ணிடுறேன். ஏன்னா கீழே போட்டா உங்களுக்கு புரியுதான்னு தெரியல என்னன்னு. டிக் பண்ணிருக்கேன். 90, 270 கேட்டிருக்காங்க, 360 கேட்டிருக்காங்க. இது கிடையாது. டிக் பண்ணது மட்டும் நோட் பண்ணிக்க. 90யும் 360 மட்டும் நீங்க படம் வரைஞ்சுக்கிட்டா போறோம். புக்ல வரையினா புக்ல பென்சிலால வரைஞ்சு. இந்த 3ல நோட்லன்னா இந்த நம்பரை கரெக்டா போட்டுங்க. நோட்ல எழுதுனா 3ல 3வது சப்டிவிஷன், 3வது கணக்குல. சரி, இதை நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. இதோட அந்த தேர்ட் சம் முடிஞ்சு. நோட் பண்ணிட்டீங்களா சார்? ஒரே ஓகேப்பா. இப்ப அதில் முடிச்சிட்டீங்களா? ரெண்டும் டிக் பண்ணது ரெண்டையும் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நீங்க இதே மாதிரி நீங்களாவே ப்ராக்டிக்கலா செஞ்சு பாருங்க. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஷேப் வச்சு உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணி பாருங்க எல்லா படத்தையும் போட்டு. ஓகே, இது வரைக்கும் அப்படியே பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இதனுடைய கண்டினியூஷன் அடுத்தது பார்த்துக்கலாம். இதோட கிளாஸ் ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.